கங்குவா விட சூப்பரா இருக்குது ப்ரோ. கங்குவா விட மாசா இருக்குது. சூப்பர் கங்குவா எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. செமையா இருக்கு. நல்லா இருந்துது. சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா போங்க. ஜாலியா நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் இதெல்லாம் தாறுமாறு. ஸ்டோரியெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் சீக்வன்ஷியலாக எடுத்துருக்கலாம் படத்தை. மற்றபடி சூர்யாவோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சீக்வன்ஸ் தான் மிஸ் ஆகுது ரொம்ப. ஐ மீன் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே சீன்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகி வர்றதுனால கொஞ்சம் கண்டினியூட்டி மிஸ் ஆகுதுங்க. மற்றபடி மியூசிக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்ஷன் படம்னு சொல்ல முடியாது, லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். லைக் அதான் மிக்ஸ்டு காம்போவாக இருக்குது. பட் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் சீக்வன்ஸில் எடுத்துருக்கலாம் படம். உனக்கு எப்படா பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி படம் பார்த்தது. தேங்க்யூ. மூவி ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல எமோஷன் சீன்ஸாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஸ்டில் ஓகே தான். பட் ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா ஃபிலிம் இந்த மாதிரி வந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னது ஆக்டிங் அதெல்லாம் சொல்ல வேணாம், நல்லா தான் இருக்கு ப்ரோ. அதான் சூப்பராக இருக்கு. மியூசிக் சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லாமே இருக்கு ப்ரோ. எல்லாமே இருக்கு. ஜாலியாக இருந்தால் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே இருக்கு ப்ரோ. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. ஃபேமிலி ஃபிலிம் தான். சூர்யா சார் ஃபேன் தான் நான். ரொம்ப நாள் கழிச்சு செம்மையாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தாறுமாறாக இருந்தான். சூப்பராக இருந்தான். பின்னாடி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. சூப்பரா. ஒரே ஒரு கேரக்டர் வந்துச்சுனா இவன் கேரக்டர் மாதிரியே இருக்கு. அந்த வில்லன் ரோல் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நடக்க தான் மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. கொஞ்சம் இருந்தது. கடைசி வரைக்கும் யாருமே சிரிக்கல. கடைசியில் சிரிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் வந்து பார்க்கலாம். படத்தில் ஸ்டோரி வந்து எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதான் ரொம்ப யோசிக்கிறேன். அது வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தா வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. ஆக்ஷன் ரொமான்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்குது. சிரிக்கணும் தான் சொல்லியிருக்காங்க படத்தில். நல்லா இருக்கு படம். ப்ரோ நாங்கள் எக்ஸாஜரேட்டே பண்ணல. யார் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா படத்தை தேடலை பார்த்துட்டு சொல்லுங்க. படம் வந்துட்டு சானாக்கும் கார்த்திக் சுப்ராஜ் செஞ்சுட்டாரு. சூர்யாவுக்கு சரியான கம்பேக்கு. படம் வந்துட்டு கதை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு நல்ல கதை இருக்குது. கடைசியில் எல்லாமே வந்து ஒரே விஷயமா முடியும். அந்த கடைசியில் ஒரு கிரெடிட் சீன் மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பக்காவாக இருக்குது. படத்தை மிஸ்ஸே பண்ணாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு ஃபீஸ்டாக இருக்கும். ஆக்சுவலாக லவ் தான் ப்ரோ கோர். ஆனால் வந்து அதில் ஒரு நல்ல கதையும் இருக்குது. நாங்கள் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கெட்டப் லுக்கெலாம் சரியான லுக்கு பிரதர். ஸ்டார்டிங்லேயும் சரி அந்த எண்டிங்கில் வரைக்கும் லுக்கு சூப்பராக கேரி பண்ணியிருக்காங்க. சூர்யா ஆக்ஷனில் பிடிச்சிட்டாரு. ஆக்ஷனும் சரி லவ்வும் சரி எல்லாமே படத்தில் சூப்பராக இருக்குது. மியூசிக்ஸ் அதான் சொல்கிறீங்களே படத்தில் வந்து எதுவுமே வேஸ்ட்டே இல்லை பிரதர். எல்லாமே வந்துட்டு ஒரு பர்பஸோட தான் பண்ணியிருக்காங்க. அந்த பர்பஸும் கடைசியில் சொல்லியிருப்பாங்க. மாசாக இருந்துச்சு. என் தொண்டை பார்த்தாலே தெரியும் படம் மாசாக இருக்கு பிரதர். ஃபைனர் டீட்டெயில்ஸ் ஒரு சீனாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். விஷுவல் ட்ரீட், மியூசிக்கல் ட்ரீட் எல்லாமே நல்லா இருந்தது. இன்டெப்த் பர்பஸ் இருக்குது, கோர் இருக்குது. லாஸ்ட் சீன் வரைக்கும் படம் சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே எல்லாருக்கும் எல்லாம் ஒரு சீனும் ஒரு இமோஷன்ஸும் வந்து விட்டு போகலை. எல்லா இமோஷன்ஸும் இருக்குது படத்தில். ப்ளீஸ் கம் பேக் அண்ட் see. ரெட்ரோ தான் பார்த்துட்டு வரேன். படம் சூப்பராக இருக்குது. எந்த ஃப்ளாவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப லேக்காக இருக்குது, ஆக்ஷன் நிறைய இருக்குன்னு. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நார்மல் சினிமா என்ஜாய் பண்ணுறவங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். என் வாய்ஸ் பாருங்கள், கத்தி வாய்ஸ் போயிடுச்சு. சூப்பரான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், ஆக்ஷன்லாம் வந்துட்டு இது ஒரு பெஞ்ச் மார்க். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தாராளமாக வந்து பார்க்கலாம். குறை சொல்கிற அளவுக்குலாம் படம் இல்லை. படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஜாலியாக வந்து பார்க்கலாம். பணையாக இருக்குது. நம்ம தான் ஆல் குட் வெரி குட். நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. தரமான சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். தரமான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாக் இழுத்துன்னு போகிறாங்க. அதனால் கொஞ்சம் படம் பெரிய படம் மாரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே சூப்பராக போயிடுச்சு சார். ரெண்டுமே மிக்சிங் தான் சார். அது ஒரு லவ் பண்ணால் அந்த பொண்ணுக்காக என்னென்ன பண்ணுறாரோ அது பண்ணுறாரு.
மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், லென்த்தியாக போகுது செகண்ட் ஹாஃப். பேக்ரவுண்டு சந்தோஷ் தான் சார், அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, ஃபேமிலி தான் சார், அதெல்லாம் பார்க்கலாம். பசங்க அந்த அளவுக்குலாம் இல்லை சார், பார்க்கலாம் சார். ரெட்ரோ படம் பார்த்துட்டு வரோம். படம் ஜெகமே தந்திரமும் ஜிகர்தண்டா டப்ளக்ஸும் கம்பைன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அது மாதிரி நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் 40 மினிட்ஸ் சூப்பராக இருக்குது. நார்மல் ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம் முடிஞ்சால். அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை, ஆனால் எல்லாருமே பார்க்கலாம். ஆக்ஷன், லவ்வு, வாரு, லாஃப்டர் எல்லாம் கலந்து மாதிரி அவங்களே போஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரி தான், லவ் லாஃப்டர் வார், அது மாதிரி எல்லாமே கம்பைன் ஆன மாதிரி இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சந்தோஷ் நாராயணன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியில் தர்மம்னு போட்டு முடிச்சிட்டாங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 லீட்லாம் கொடுக்கலாம், அவ்வளோதான், ஒரே பார்ட் தான். நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா தெரில, ஆனால் ஜென்ரல் மூவி ஆடியன்ஸ் பார்க்கலாம். யங்ஸ்டர் பார்க்கலாம். காமெடிலாம் இருக்குது, கடைசியாகவே ஒரு காமெடி இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஆமா சூர்யா பாட்டு ஐதானே கட்ட ஆட்டோ பாமர கட்ட ஆத்தி சதன கட்ட ஆத்தோ பாப்பர கட்ட சே கேசே